அரசியலமைப்பு சட்டம் என்று கொண்டு வந்து அதை அஞ்ஞானவாசிகளான வெள்ளைக்காரனும் அதே அஞ்ஞானவாசியாக உருவாகின திராவிட கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை தமக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டு திருத்தி கொண்டு மாற்றி மாற்றி ஆட்சி செய்து கொண்டு கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு சாட்டையடி. 2026 திராவிட கட்சிகளுக்கு யாருக்குமே நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு கை நீட்டி காசு வாங்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தன் மானத்தை விற்காதீங்க. தன் மானத்தை விற்காதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 200க்கும் 500க்கும் 1000த்துக்குள்ளே தான் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கானுங்க. அதை வாங்கிக்கிட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 98% நிறைவேற்றிட்டாங்களாமா. என்ன நிறைவேற்றிருக்காங்க? அவர்களுடைய மக்களாட்சி வாரிசு ஆட்சிகளை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க. 98% அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிட்டாங்க. அவ்வளோதான். நம் தமிழர்களுக்கு இல்லை, தமிழ் மக்களுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கல்ல. எங்கே பார்த்தாலும் நான் இப்போ குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இன்னும் வரல. நம்மளுடைய திட்டங்களும் சட்டங்களும் என்ன, கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன, குறிக்கோள் என்னங்கிறது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக நான் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன் அப்படின்னா, விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்வு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே போய்கிட்டு இருக்கு. கலியுகம் ஆகிவிட்டது. கலியுகம் ஆகிவிட்டதில்லை, கலியுகம் அழிந்து கொண்டு இருக்கிறது உலக நாடுகள். அந்த உலக நாட்டுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கைக்கூலியாக மாறிய செயல்படக்கூடியவன் தான் இப்போ திராவிட கட்சிகள், ஜாதி கட்சிகள், மத கட்சிகள். தமிழ்நாட்டை பிச்சு பேன் பார்க்குற அளவுக்கு பிச்சு பேன் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பிரித்து பேன் பார்க்குறதுன்னு. அதற்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். 2 நாய்கிட்ட ஒரு அப்பம் கிடச்சிச்சாமா. அது ரெண்டுமே சண்டை போட்டுருக்குது. அப்போ அங்கே ஒரு குரங்கு வந்துதான். அந்த குரங்கு சொல்லிச்சாமா, நான் உங்களுக்கு பிரித்து தர்றேன் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, 2 நாயை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த குரங்கு அந்த அப்பச்சா 2ஆக பிச்சது. பிக்கும்போது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கூட வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, அந்த கூட இருந்த பக்கத்தை பிச்சு குரங்கு தின்றுச்சு. இன்னொரு பக்கத்தை வச்சு பார்த்தது. இது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் பிச்சு தின்னுச்சு. இது பெருசாச்சு, இது சிறுசாச்சு, இது சிறுசாச்சு, இது பெருசாச்சு. இப்படி மாற்றி மாற்றி பிச்சு தின்னு கடைசியில் அப்பம் கொண்டு வந்த நாய்களுக்கு அப்பம் கிடைக்கவில்லை. குரங்கு தின்னு முடிச்சிச்சு. குரங்கு இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதி மதம் இன மொழியை வைத்து இவர்களை ஒருங்கிணைந்து தமிழ் மக்களுக்கு தன் ஜாதிகளுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நினச்சி கட்சியோடு இணைஞ்சால் இத்தனை % இடஒதுக்கீடு, இத்தனை % இடஒதுக்கீடு, இதுன்னு சொல்லிட்டு அடிக்கிற கொள்ளைகளை பிரித்து % கொடுத்து ஒதுக்கீடு செய்கிறார்களே தவிர இன்னும் அந்த ஜாதி ஒழிஞ்ச பாடில்லை, மதம் ஒழிஞ்ச பாடில்லை, மொழி ஒழிஞ்ச பாடில்லை. இது அத்தனையுமே அரசியல் செய்து கொள்கிறார். அதற்குத்தான் 2026 அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தவுடன் முதலில் ஓடும் கையெழுத்து, ஜாதி மதம் இன மொழி அரசியல் இங்கு இல்லை.